வணக்கம் நண்பர்களே! இன்று நம்ம பார்க்கப் போகும் படம், கிராமத்து மண் வாசனை கலந்த உணர்ச்சி, மிகுந்த குடும்ப படம் தாய் கிழவி. குடும்ப பாசம், சொத்து பேராசை தாயின் உறுதி, இவை அனைத்தையும் இணைத்து சொல்லப்பட்ட ஒரு மனசைத் தொடும் கதை இது. பவுனுத்தாயாக ராதிகா சரத்குமார் உண்மையிலேயே அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்லலாம். வயதான கிழவியாக பிராஸ்தெடிக் மேக்கப் மூலம் அசத்தலாக மாறி ஒரு கிராமத்து அம்மாவின் வலிமையும் தன்னம்பிக்கையும் திரையில் மிக இயல்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார். கணவர் இறந்த பிறகு சொத்தை கேட்கும் மகன்களை எதிர்த்து என் கணவரின் சொத்தை கடைசி வரை நான் தான் பாதுகாப்பேன் என்று துணிவாக நிற்கும் ஒரு தாயின் உறுதியான மனநிலை படத்தின் மையமாக அமைக்கிறது. பின்னர் பிரிந்து சென்ற மகன்கள் மீண்டும் அம்மாவை தேடி வருகிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையான பாசத்திற்காக வருகிறார்களா அல்லது சொத்துக்காகவா என்பது கதையின் சுவாரஸ்யமான பகுதி. கெலை மேக்ஸில் வரும் திருப்பம் உணர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஒரே நேரத்தில் தருகிறது. சிங்கம்புலி அருள்தாஸ், பால சரவணன் ஆகியோரின் நடிப்பும் கதாபாத்திர வடிவமைப்பும் படத்திற்கு கலகலப்பையும் இயல்பான நகைச்சுவையையும் சேர்க்கிறது. நிவாஸ் கே பிரசன்னாவின் பின்னணி இசை காட்சிகளின் உணர்வை இன்னும் உயர்த்துகிறது. ஒளிப்பதிவு கிராமத்து வாழ்க்கையின் எளிமையையும் மண் வாசனையையும் அழகாக பிடித்துள்ளது. கதை புதுசா இல்லாமல் பழக்கமான பாதையில் சென்றாலும் அதை சுவாரஸ்யமாக சொல்லிய விதம் பாராட்டுக்குரியது. சில இடங்களில் நகைச்சுவை காட்சிகள் கொஞ்சம் திணிப்பு போல தோன்றினாலும் மொத்த அனுபவத்தை அது பாதிக்கவில்லை. மொத்தத்தில் பெண்களின் வலிமை, தாயின் அன்பு, பணம் மனித மனதை எப்படி மாற்றுகிறது என்பதை கூறும் ஒரு உணர்ச்சி பூர்வமான குடும்ப படம் தாய் கிழவி. குடும்பத்துடன் திரையரங்கில் சென்று ரசிக்கக்கூடிய நல்ல என்டர்டெய்னர். இன்னும் இப்படியான ரிவ்யூ மற்றும் சினிமா அப்டேட்களுக்கு நம்ம பக்கத்தை தொடர்ந்து பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.